வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி புதன்கிழமையோட வருது. பைரவர் வழிபாடுங்கிறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதிரிகள் தொல்லையிலேருந்து விலகணும்னா பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், கடன் அடைக்கிறதுக்கு மிளகு தீபம், 27 மிளகு, சிகப்பு திரி, இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு வரோம். எது ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்ய தான் அதோடைய பலன்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் கடனை நான் அடைச்சே தீரணும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிளகு தீபங்கிறத ஏற்றி செவ்வரளி மலர் சாத்தி வடை நெய்வேத்தியம் பண்ணுங்க, தயிர் சாதம் பண்ணுங்க. பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளப்பழ முத்துக்களால் அர்ச்சனை பண்ணுங்க அவருக்கு. அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தேய்பிறை அஷ்டமி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யலாம். பட் தேய்பிறை அஷ்டமிங்கும் போது கடன் நிவர்த்தி, உடல்நல பாதிப்பு, எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு தான். யாரெல்லாம் அப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நன்றி.